வெல்கம் டு வெஸ்ட்வுட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரவா லட்டு. ரவா உருண்டைன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. முந்திரி பருப்பு இந்த மாதிரி நான் போடுற ஸ்டைலில் போட்டிங்கனாக்கா கடித்து சாப்பிடக்குள்ளேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது ரவா லட்டு. இது ரவா உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் ஜீனி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் முந்திரி லைட்டாக வறுத்துட்டு ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம தேவையான நெய் எடுத்து வச்சுருக்கோம். இது 100 கிராம் நெய். இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நல்லா மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. அது மேலே முந்திரி பருப்பையும் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். சூட்டோடையே எப்படி சவுண்டு வருது பாருங்கள். இப்படி தான் ஊற்றணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ மாவு ஒன்று சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அழகாக இப்போ உருட்டிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் உருட்டிக்கலாம். பெருசாக வேணாலும் உருட்டலாம், சின்னதாக வேணாலும் உருட்டலாம். நான் இதுமாரி இப்போ எல்லாத்தையும் உருட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.